எல்லாத்துக்கும் புரட்டாசி சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை அந்த எம்பெருமான் நாராயணன் எல்லாத்துக்கும் அருள் புரியணும்னு சொல்லி மனதார நானும் வேண்டிக்கிறேன். கார்த்திகேயன் சேனல் பார்க்குறவங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம்ப்பா. முதல் வணக்கத்தை சொல்லணும். சரி, சாமி கும்பிட்ற ஒரு ஆர்வத்தில் உங்களுக்கு நான் முதலே ஒரு குறிப்பு சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு மா விளக்கு போடுறது ரொம்ப அதிக விசேஷம். முடிஞ்சவங்க மா விளக்கு போடுங்க, பச்சரிசி மா விளக்கு போடுங்க. நான் இப்போ காலையில் பூஜையை முடிச்சிட்டேன். இந்த பெருமாள் எனக்கு ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணினது வெள்ளியில். இது ரொம்ப வருஷம் இருக்குங்க எனக்கு இது கொடுத்து, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் இருக்கும். இந்த பெருமாள் ரொம்ப பத்திரமா பாதுகாப்பு பண்ணி அவரை நான் வணங்கிட்டு வந்துட்டுருக்கிறேன். பெருமாள் திருப்பதியில் ரொம்ப அதிகமாக கூட்டமாக இருக்கும், நல்லா இருக்கும். தரிசனம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அங்கே திருப்பதிக்கு போன அனைத்து மக்களுக்கும் பெருமாளோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும். இந்த சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை மாதீபம் போடுங்க, வீட்டுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் பாருங்கள், காலையில் மாதீபம் போட்டு ஒரு டம்ளர் பால், வெல்லம், பனங்கள் கண்டு எல்லாம் வச்சு எம்பெருமான் நாராயணத்துக்கு, அந்த விஷ்ணு பகவானுக்கு இந்த சனிக்கிழமை நம்ம எம்பெருமான் நாராயணன் கும்பிட்டா புதன் பகவானோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த சனிக்கிழமை அது ஒரு விசேஷம். இப்போ காலையில் மாதீபம் போட்டு பூஜை முடிச்சிட்டேன். மத்தியானத்துக்கு வாழையில தலைவாழையில் போட்டு சாம்பார், பொரியல், ரசம், அப்படி ஒரு வகையான ஒரு உணவு படையல் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். சரி, முதல் வீடியோ போட்டுடலாங்கிறதுக்கோசரம் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களும் ஜீவராசிகளும் எல்லா மக்களும் அந்த எம்பெருமான் நாராயணோட அருளும், நம்ம அப்ப முருகப்பெருமாளோட அருளும், நம்ம சிவபெருமான் பார்வதி தாயார் நம்ம அம்மையப்பன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது என்னோட எண்ணம், ஆசையும் கூட. நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருங்க. நீண்ட ஆயுள் ஆரோக்கியமாக அனைத்து கடவுளோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும். அவங்கவுங்க பிரார்த்தனை என்னமோ வேண்டிட்டு பூஜை அறையில் வைங்கம்மா, கண்டிப்பாக அது பல மடங்கு கிடைக்கும். அஞ்சனை மகனின் நெஞ்சினில் உறையும் ஆத்மநிவாசா அம்புஜநயனா, மலையாக நின்றவனே நாராயணா கோவிந்தா கோவிந்தா மலையாக நின்றவனே, மலை மீது நின்றவனே, மனமே கனிவாய் பெருமாளே. கருடாச்சல கோவிந்தா, கமலாகர கோவிந்தா. மாவிளக்கு பாருங்க எவ்வளோ பிரகாசமாக அப்பன் எம்பெருமான் நாராயணன் இளந்தரலாகவே காட்சி கொடுக்குறாரு.